கட்சி நிர்வாகிகள் கிளம்பிய பின் அமித்ஷாவுடன் பழனிசாமி ரகசிய ஆலோசனை. ஆட்சியை கவிழ்க்க 18 அமைச்சர்களை கடத்துனவங்களெல்லாம் எப்படி கட்சியில சேர்த்துக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி பகீர் குற்றச்சாட்டு. அதிமுக கட்சியில என்னதான் நடக்குது? தற்போது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் குறித்த பணிகளில் அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. அஇஅதிமுக மற்றும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் உள்ளிட்டோர் இப்போதிருந்தே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆட்சியை பிடிப்பதில் அனைத்து கட்சிகளும் எப்படிப்பட்ட வியூகங்களை வகுப்பது, யாருடன் கூட்டணி வைப்பது என்பது பற்றியெல்லாம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் தேர்தலுக்கான பணிகளை தொடங்குவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது தேர்தல் களத்தின் வேகத்தை கூட்டியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். தேர்தலை ஒட்டி ஏற்கனவே அஇஅதிமுகவில் பல நிலைப்பாடுகள் இருந்து வருகிறது. அக்கட்சியின் தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தலைமை பொறுப்பில் ஏற்பட்ட போட்டிகள் காரணமாக அக்கட்சி பிளவு ஏற்பட்டது. அதன் பிறகு ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்தும் ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வந்தது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அஇஅதிமுகவை விமர்சனம் செய்ய சாதகமான சூழலை உருவாக்கி கொடுத்தது. இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அஇஅதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று பேசியிருந்தது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சி நிர்வாகிகள் இது பற்றி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதிமுக ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுத்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இதுகுறித்து 10 நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு கெடு விதித்தார். அந்த கெடுவும் கடந்த 15ஆம் தேதி முடிந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு பதில் அளிக்கும் வகையில் சென்னையில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய பழனிசாமி, அதிமுக கட்சியை கவிழ்க்க வாக்களித்தவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தோம், அதிமுக அலுவலகத்தை தாக்குனாங்க, அதிமுக ஆட்சியை கவிழ்க்க 18 எம்எல்ஏ கடத்தினவரை எப்படி கட்சியில வச்சுக்க முடியும் என்று பேசியிருந்தார். இதற்கிடையே செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் நேற்று டெல்லி சென்றிருப்பது கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. செயலாளர் பழனிசாமி இரவு 8 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க சென்றார். அப்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி, எம்பிக்கள் தம்பிதுரை, CV சண்முகம், இன்பதுரை, தனபால் ஆகியோரும் உடன் சென்றனர். பின்னர் அமித்ஷாவும் பழனிசாமியும் தனியே கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக டெல்லி குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார். தமிழக அரசியல் சூழல், திமுக அரசு மீதான மக்களின் அதிருப்தி, தாவேக தலைவர் நடிகர் விஜயின் செயல்பாடுகள், கூட்டணி பலப்படுத்துவது, பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள், ஏற்கனவே கூட்டணியில் உள்ள தமாக, புதிய நீதி கட்சி உள்ளிட்டவற்றின் தற்போதைய பலம், பாமகவில் ஏற்பட்டுள்ள பிளவு, அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரம் தொடர்பாக இருவரும் காரசாரமாக விவாதித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, கட்சி நிர்வாகிகளை முன்கூட்டியே தங்கும் விடுதிக்கு அனுப்பிவிட்டு அமித்ஷாவும் பழனிசாமியும் தனியே ஆலோசித்திருப்பது மக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இன்னொரு புறம் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் தேசிய கூட்டணி கட்சிகள் குறித்த கேள்விக்கு, தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கு, கடைசி நிமிஷம் கூட என்னனாலும் மாற்றம் வரலாம் என கூறியிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் ஏதேனும் உட்பூசல் நடக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. அதிமுகவில் தொடங்கிய பிரச்சனை தற்போது அமித்ஷா வரை சென்றிருப்பது இந்த சட்டமன்ற தேர்தல் மீது ஆர்வத்தை தூண்டுவதாக அமைந்துள்ளது.